நம்ம வீட்டிலேயே எப்படி நெய் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலில் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பால் வந்துட்டு காய்ச்சி அதோட ஏடு வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. ஸோ அந்த ஏடை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே பால் ஏடுகளை வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்க்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக அந்த பால் ஏடுகள் கலெக்ட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரீசரில் தான் வைக்கணும், வெளியே வைக்கக்கூடாது. ஃப்ரீசர்லேருந்து அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருங்க. சில்னஸ் வந்து கம்மியாகணும். ரொம்ப சில்னஸாக இருக்கும்போது அரைச்சா அரைப்படாது. ஸோ வந்து மீடியமான ஒரு சில்னஸில் இருந்தால் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த தண்ணிக்கு வந்து கீழே வந்துடும். அழகாக அந்த க்ரீம் வந்து மேலே அழகாக திரிஞ்சு வந்துடும். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அது மிக்சியில் போட்டு அடிக்கும்போது. ஸோ மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அது அழகாக ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அழகாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு அழகாக மேலே அந்த ஏடு வந்துட்டு நெய் மட்டும் தனியாக வந்துடும், பட்டர் வந்து தனியாக வந்துடும், கீழே அந்த தண்ணிகள் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், 2 சில் வாட்டரில் 2 ஐஸ் க்யூப் வாட்டரோ இல்லை வந்து சில்னஸாக இருக்கிற எதனா தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி எடுத்து 2 பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த பட்டரை அந்த க்ரீமை வந்துட்டு நீங்கள் நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான பட்டர் ரெடி ஆகிடும். அந்த பட்டரை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெல்ட் பண்ணாத இருக்கிறது தான் பட்டர். ஸோ அதை வந்து நம்ம வந்துட்டு தோசையிலோ இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெட்டில் வந்து பண்ணி கொடுக்கலாம். என் பொண்ணு இந்த பட்டரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பட்டரை வந்து நான் நெய்யாக உருக்கிக்கிட்டேன். நெய்யாக உருக்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வந்து அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இந்த பட்டரை வந்து நம்ம உருக்கணும். உருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு வரும். ஒரு பால் வந்துட்டு இதுவாகும்ல, கெட்டு போகிற மாதிரி திரிஞ்சு வரல, அந்த மாதிரி வரும். யாரும் பயந்துடாதீங்க. ஸோ அது திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே வந்து மேலே நெய் வந்து அழகாக நம்மளுக்கு காய்ச்சி வரும். அந்த டைமில் வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இல்லைன்னா முருங்கை இலை, 2மே ஆட் பண்ணிங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம வந்து ஒரு நம்ம நெய் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சில விஷயங்கள் பண்ணோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.